ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரை, கேட்ச், ஃபைனலி இந்த 3 மெத்தடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இங்கே ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், example.javaன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இது பேக்கேஜோட நேம். இங்கே import java.util.scannerன்னு போட்டிருக்காங்கல்ல, இது என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா கிளாஸ் நேம். இது மெயின் மெத்தடுக்குள்ளே ஒரு ஸ்கேனர் போட்டிருக்கேன். ஸ்கேனருங்கிற ஒரு மெத்தட் போட்டிருக்கேன். ஸ்கேனருன்றது மெத்தட் கிடையாது, ஸ்கேனருங்கிறது ஒரு கிளாஸு. அதில் நம்ம இன்புட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்காக தான் ஸ்கேனர் நம்ம ஒரு வேரியபிளாக எஸ்சின்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட்டின்னு போட்டிருக்கோம்ல, இதை யூஸ் பண்ணி தான் கன்சோலில் இருக்கிற டேட்டா அப்புறம் டஸ்ட்டு அதெல்லாம் நம்மளோட கேட்ச் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்படி போட்டிருக்கோம். சரியா? அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே என்ன போட்டிருக்கோம்னா இண்டு நியூமரேட்டர், டினோமரேட்டர், அப்புறம் ரிசல்ட்டு, இவ்வளோ எல்லாம் எனக்கு பிரிண்ட் பண்ணி தரணும்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இங்கே கீழே system.out.printlnல என்டர் த நம்பர், அது நியூமரேட்டர் ஈக்குவல் டு இந்த scanner.nestIntன்னெல்லாம் போட்டிருக்கோம்ல, இது எதுக்காக போட்டிருக்கோன்னா இது நாம் யூஸருக்கு தெரியறதுக்காக போட்டிருக்கிற ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது இப்போ இங்கே தெரியுது, இது நம்ம அவுட்புட்டில் பார்க்கும்போது எனக்கு இது அங்கே தெரியணும், இன்புட்டாக தெரியணும், அதுக்காக போட்டிருக்கிறது தான். அதுக்காக தான் இந்த எஸ்சிங்கிறத இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஓகே, புரிஞ்சுதா? ட்ரை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க வேல்யூ இருக்குல்ல, இதில் ஏதாவது எரர் இருக்கா, மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. அப்படி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது நமக்கு காமிக்கும். இல்லைன்னா அதை மிஸ்டேக் எதுவும் இல்லைன்னா அவுட்புட் பிரிண்ட் ஆகிடும். மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது எரர்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா இங்கே கேட்ச் இன்னொரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுன்னா இதை நமக்கு இப்போது பிரிண்ட் பண்ணி தரும். இங்கே எரர் இருக்குன்னா எனக்கு இங்கே எரர் இருக்குன்னா இந்த ட்ரைங்கிறதுல எரர் இருக்குன்னா அதை கேட்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பிரிண்டிங் மெத்தட் ஸ்டேட்மெண்ட் நம்ம போட்டிருக்கோம். இங்கே எரர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை நமக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகி வரும். இதுக்காக தான் ட்ரை, கேட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைனலிங்கிறது எதுக்காகனா இப்போது இது ரெண்டும் பிரிண்ட் ஆகலைன்னா கூட எனக்கு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும். திஸ் பிளாக் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் என்ன சொல்லிவிட்டு ஒரு மெத்தட் பிரிண்ட் ஆகணும். இங்கே என்ன வேணாலும் இங்கே கொடுக்கலாம். இதை எனக்கு அவுட்புட்டில் இப்போது எரர் வந்தாலும் வரலைனாலும் எனக்கு இது பிரிண்ட் ஆகணும். அதுக்காக போட்டிருக்கிறது தான் இந்த ஃபைனலிங்கிறத மெத்தட். ஓகே, இந்த கடைசியில் போட்டிருக்க இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதுவும் அந்த மாதிரி தான். ப்ரோக்ராம் கண்டினியூஸ் ஆஃப்டர் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இது மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா? இதுதான் ஃபைனலாக நமக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் மாதிரி அதுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இங்கே SSC.closன்னு போட்டிருக்கோம்ல, இது எதுக்காகனா இது நம்ம ஸ்கேனர் நம்ம என்ன சொன்னோம் முதல்ல ஸ்கேனர் இன்புட் ஃபார்ம்னு சொன்னோம். இதுக்குள்ளே எல்லாத்தையும் இந்த ஸ்கேனர் தான் ரீட் பண்ண போகுது. அதனால தான் இங்கே இதை கடைசியில் க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ட்ரை, கேட்ச், ஃபைனலிங்கிறது இந்த மெத்தட்ஸ். ஓகே, இது 3 இவ்வளோ தான். இதை நம்ம அவுட்புட்டில் எப்படி பார்க்கலான்னா ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்டர் நம்பர்னு கேட்டிருக்கு. என்னென்னா இங்கே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அதனால் இந்த அவுட்புட்டில் யூஸருக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொன்னேன்ல, அதுக்காக இங்கே என்டரே நம்பர்னு வந்திருக்கு. ஓகே, அப்போ நாம் இங்கே ஒரு நம்பர் டைப் பண்ண போகிறோம். இப்போது ஒரு 10ன்னு டைப் பண்ணலாம். ஓகே, என்டரே டினோமினேட்டர். ஓகே, இது நியூமரேட்டர், என்டரே நியூமரேட்டர் நம்பர் அண்டு டினோமினேட்டர் நம்பர். ஓகே, நான் 10ன்னு டைப் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே நான் 10ஐ எவ்வளோ வாட்டி நம்மளால் பிரிண்ட் அவுட்புட்டில் தெரியும், எவ்வளோ 2ஆல் எவ்வளோ வாட்டி மல்டிப்ளை பண்ண முடியும் பார்க்கும்போது 5 டைம்ஸ் பண்ணலாம். இந்த ரிசல்ட்டு 5ன்னு வந்துருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போது திஸ் பிளாக் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் இந்த மெசேஜ்
இங்கே வந்திருக்கு. த ப்ரோக்ராம் கண்டினியூஸ் ஆஃப்டர் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். அது இந்த மெத்தடு இது இந்த மாதிரி ஃபாலோ ஆகும். ஓகேவா? இதுவே ஒரு நிமிஷம் இன்னொரு வாட்டி ரன் பண்ணி பார்க்கலாம். என்டரே நம்பர் இருக்குல்ல, இங்கே வந்து நாம் ஒரு 50 போட்டுட்டு இந்த இப்போ 2ஆல் எவ்வளோ வாட்டி மல்டிப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி 25 டைம்ஸ் பண்ண முடியும். அதோட ரிசல்ட்டு இதுக்காகத்தான் இது யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ எவ்ரிவன்.